பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நேமத்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். என்ன எழுதியிருக்கிறபடி அப்படின்னா, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி ஒரு ஒரு சடங்கு முறைய அவங்க பின்பற்றி, அதன்படி அவங்க அன்றாட கணக்கின்படி பலியிட்டாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. கூடார பண்டிகை அப்படின்னா முதல்ல என்ன? பண்டிகைனாலே நம்ம குதூகலமாயிடுவோம். அவ்வளோதான். அப்படியே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு சொல்லிட்டு, பார்ட்டி பண்ணிக்கிட்டு, அப்படிதான் நெனச்சிட்டு இருக்கோம். பண்டிகை அப்படின்னா. முதல்ல இந்த பண்டிகைய ஏன் அவங்க கொண்டாடுனாங்க அப்படின்னா, வனாந்தரத்தில ஆண்டவர் நடத்தி வந்த அந்த விஷயத்த வைத்து, எப்படியெல்லாம் அவங்கள போஷித்தாரு, எப்படியெல்லாம் அவங்களுக்கு வழியை காண்பித்தாரு, நடத்துனாரு, பாதுகாத்தாரு. எல்லா விஷயத்திலயும் அவரு எப்படி நடத்தி கொண்டு வந்தாரு அப்படின்னு அத நினைவு கூறுகிற வகையில, மோசே எழுதியிருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவங்க இத கொண்டாடுறாங்க. ஆனா, இதோட ஆவிக்குரிய அர்த்தம் வேற. கூடாரம் அப்படிங்கும்போது மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, "நீ ஒரு கூடாரத்த அமைக்கணும். அதனுடைய அளவுகள்லாம் சொல்லி, நீ இப்படி இந்த ஒரு கூடாரத்த நீ அமைக்கணும்." அப்படின்னு சொல்றாரு. இந்த கூடாரம் அப்படிங்கும்போது இது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது அப்படின்னா, பரலோகத்துக்கு ஒப்பிட்டு ஒரு சாயலாக, ஒரு நிழலாக இது சொல்லப்படுது. இன்னொன்னு கூடாரம் அப்படிங்கும்போது, இது ஒரு தற்காலிகமான ஒன்று. அதாவது ஒரு நிழல் தான். இது நிஜமல்ல. தற்காலிகமான ஒன்று. இந்த பூலோகத்தில இருக்க வரைக்கும். இப்ப கூடாரம் அப்படிங்கும்போது, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு கூடாரத்தை போன்றது தான். இது தற்காலிகமானது. இது நிலையானதல்ல. கூடாரம் என்பது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் நம்ம அத எடுத்து கொண்டு போய் நம்ம அத பயன்படுத்திக்க முடியும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப என்ன, அது நிலையானது அல்ல. ஒரு அஸ்திபாரம் போட்டு, நல்லா கான்கிரீட் போட்டு, நல்லா பில்ட் பண்ணி, பில்டிங் வந்து இது பண்றது கிடையாது. உருவாக்குறது கிடையாது. அப்போ ஒரு இடத்துல ஒரு இடம் மாறிக்கொண்டே இருக்கும். அது நிலையானதல்ல. அதைப் போன்று தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல. கொஞ்ச காலம் இங்கே கூடார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலையான வாழ்க்கையான பரலோகத்துக்கு நம்ம அடுத்து போகிறோம். அது முதலாவது. அடுத்தபடியா கூடார பண்டிகை அப்படிங்கும்போது, தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். தேவன் உலாவக்கூடிய இடம். தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இடம். தேவனை ஆராதிக்கக்கூடிய இடம். அதுதான் கூடாரம். ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாரி, பண்டிகைன்னா நம்ம வேற எங்கேயோ போயிடுவோம். அது இல்ல. அப்போ கூடாரமாகிய நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும். அவர நாம தொழுது கொள்ளணும். அவர நாம ஆராதிக்கணும். அவர நாம வணங்கணும். அப்ப கூடாரம் அப்படிங்கும்போது, நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்மளுடைய உள்ளார்ந்த செயல்பாடுகள் அதுதான். ஆவிக்குரிய அந்த நிலைப்பாடுகள். ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடுகள். அதுதான் அந்த கணக்கின்படி அந்தந்த நாட்களுக்கு சரியானபடி அவங்க பலியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கணக்கின்படி அவங்க ஒரு சடங்கு வைத்திருந்தாங்க. ஆனா இது இங்க கணக்கெல்லாம் கிடையாது. 5 நிமிஷம் தான் பிரேயர் பண்ணணும். 10 நிமிஷம் தான் பிரேயர் பண்ணணும். இல்ல ஆண்டவர ஆராதிக்கணும்னா 1 மணி நேரம் தான் ஆராதிக்கணும். ஆண்டவர்ட்ட விண்ணப்பம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். இல்ல ஆண்டவரோட உறவாடணும்னா ஒரு டைம் இருக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த கணக்கும் கிடையாது.
அன்றாட பலியிட்டார்கள். இங்க நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, அன்றாடம் நம்ம ஆண்டவரிடத்துல பலியிட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி பலியிடுறது? அவங்க எரிபலியிட்டாங்களாம். அந்த அளவுக்கு பலியிட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க மாம்ச பிரகாரமா சொல்றாங்க. ஆவிக்குரிய விதத்துல நாம பலியிட்டுக்கிட்டே இருக்கணும். அன்றாடம், அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், "கர்த்தரை நான் எக்காலத்திலும், எந்நேரத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்" அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. என் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்றாரு. இப்படி நெறைய விஷயங்கள ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு. அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், அனுதினமும் வரணும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, முந்தா நாள் இல்ல. அப்படி கிடையாது. அனுதினமும் வரணும். அதேபோல அன்றாட பலி கொடுத்து கொண்டே இருக்கணும். பலியிடுறதுன்னா என்ன? நம்முடைய அந்த ஆராதனை, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை தொழுது கொள்றது, ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதற்கான அந்த கூடார அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதுதான். இன்றைக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ 11:00 மேல ஆகுது. அப்போ இந்த டைம்ல நம்ம ஆண்டவரை எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரிடத்துல நம்மளை பலியிட்டுருக்கிறோமா? அதுதான் விஷயம். பலியிடுறதுனாலே உடனே நம்ம என்ன நெனச்சிடுறோம் அப்டின்னா, மாம்சத்தோட, ரத்தத்தோட கூடிய பலின்னு நெனச்சிடுறோம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, "மாம்சத்தோட கூடிய, இரத்தத்தோட கூடிய பலிய நான் விரும்பலல்ல. இரக்கத்தையே விரும்புகிறேங்கிறாரு." அதேபோல இங்க அவர் நம்மை பலியாய் கேட்கிறார். பலியாய் கேட்கிறார்ன்னா என்ன? தானியேல் என்ன பண்ணாரு? அந்தி சந்தி மதியான வேள இப்படி 3 வேளையும் அவர் ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தார். ஆண்டவர நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். அதுதான் அந்த பலி. ஈசாக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஈசாக்கு வனாந்தரத்துல இருந்தாரு அப்படின்ருக்கு. அதுதான் அந்த பலி. வனாந்தரம் அப்படிங்கும்போது, ஆண்டவரோட தனித்து உறவாடுகிற ஒரு அனுபவம். ஏனோக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? 300 வருடம் ஆண்டவரோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன? ஆண்டவரோட நடந்து கொண்டிருந்தார். அதுதான் அந்த பலி. இப்படி ஒவ்வொரு இடத்திலயும் சங்கீதக்காரன் தாவீது எந்த நேரத்திலும், எக்காலத்திலும் நான் உங்கள ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் நான் உமக்கு முன்பாக வந்து நிற்பேன். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது. அதுதான் அந்த பலி. இந்த பலிய அன்றாடம் நம்ம செய்யணும். இது கணக்கின்படி அல்ல. அது பழைய ஏற்பாட்டின் காலம். கட்டளையின் நியமம். அத செய்தாங்க. சடங்காய் செய்தாங்க. இது சடங்கல்ல. இது ஆத்மபூர்வமானது. அர்ப்பணிப்பானது. உள்ளார்ந்தது. இருதயபூர்வமானது. அன்பு நிறைந்தது. அப்படி நம்மளுக்கு யாரையாவது ஒருத்தர புடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம ரொம்ப விரும்புவோம் இல்லையா? அந்த மாரி நம்மள ஆண்டவர் ஆண்டவர் அந்த அளவு கூட சொல்லக்கூடாது. அதற்கும் மேலாக நம்ம ஆண்டவர நேசித்து, அன்றாட பலிகள நாம இட்டுக்கொண்டே இருக்கும்போது, அந்த கூடாரம் நல்ல செழிப்பாவும், நல்ல சுத்தமாவும், அது மாத்திரம் இல்ல, இந்த நிலையில்லா கூடாரம் ஒரு நாள் நிலையுள்ள கூடாரத்திற்கு பயணப்படுகிறதற்கு இது ஒரு வழியாக அமையும். அதத்தான் இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார். இனிமேலாவது வரப்போகிற நாட்களிலே நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட பலிகள, அன்றாட பலிகள, சடங்கின்படி அல்ல, உள்ளார்ந்த ஆவிக்குரிய இருதயபூர்வமான பலிகள செலுத்துவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.